நேதாஜி புரட்சி படை இளைஞரணி சார்பாக லட்சுமி ஆடியோஸ் உரிமையாளர் சதீஷ் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு அன்பளிப்பு வழங்கப்படும். லட்சுமி ஆடியோஸ் உரிமையாளர் மேடைக்கு வருவார் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இப்போதான் 10 பேர் அடிச்சாலே யாரோ 10 பேர் அடிச்சு டானான இல்லடா அல்லாது. அவர்களுக்கு கட்டதான்பட்டி கிராம பொதுமக்கள் சார்பாகவும் மாந்தியம்மன் சார்பாகவும் அருள் புரிமாறு தெரியப்படுத்திக் கொள்கிறோம். வாய்ப்பளித்த கடதம்பட்டி கிராம பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் நேதாஜி நண்பர்களுக்கும் எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ. உள்ள வந்து லைட்டிங் இதாயிடுச்சு பேர் அதில் இருக்கு பெட்டி மறைச்சு எடுத்துட்டு வந்துடும். லைனர் புதுசு, லைனர் ரெண்டுமே புதுசு, அதை ஜூம் பண்ணிடு. அந்த இதில் போடும்போது எடுத்துடல அது பழசு. இது இப்போ அந்த மாமே ஹைட்டுக்கு பைக்கு குடிச்சு பேசுறது. சிறப்பான மொழி. பெரும்பர்கள் சார்ந்த பெரியோர்கள் அனைவருக்கும், பெற்றெடுத்த எனது அன்பு சார்ந்த தாய்மார்கள் அனைவருக்கும், உடன் விரும்பாத சகோதர சகோதரி அனைவருக்கும், வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால சிங்கங்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணையெல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய எனது அருமை அன்பு சார்ந்த விவசாய பெருங்குடி மக்களுக்கும், நாடு ஓட்டுகின்ற பெருந்தலைவர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர் அனைவருக்கும், நாடகத்தை நடந்து கொண்டிருக்கும் மாபெரும் கிராமத்தார்களுக்கும், இந்த நாடகத்தை காண வருகை தந்துள்ள சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும், நாங்கள் நடந்து கொண்டிருக்கும் நாடகத்தில் எங்களையும் அறியாமல் சொற்குற்றம், பொற்குற்றம், இசைக்குற்றம், மசைக்குற்றம், அபிநய குற்றம் ஆகிய எந்த ஒரு குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை மட்டும் நாங்கள் கையில் கொண்டு நாங்கள் 1000மோ 5000மோ எவ்வளவு தப்பு செஞ்சாலும் தப்புக்கு தக்கன ஊர்ல காசை மட்டும் பிடிச்சுக்கிறாம, எவ்வளவு தப்பு செஞ்சாலும் உங்க வீட்டுல நீங்க வெத்த பொருளை தப்பு செஞ்சா எப்படி மன்னிப்பீங்களோ, யாருக்கு தெரியாம தூக்கி போட்டு வெதர்லயே வதக்குறையும் மிதிப்பீங்களோ, அப்படி எதுவும் நினைச்சு நீங்க மிதிக்கணும்னு நினைச்சிடாதீங்க. ஏன்னா எல்லா இடத்துக்கும் சிறப்பான முறையில் நல்லதொரு முறையில் நாடகங்களை காண வழி தந்துள்ள சுற்று வட்டார நாடகங்கள் ஆசிரியர்களும் முதல்ல நன்றியை தெரியப்படுத்திக் கொண்டு, நன்றி எடுத்த வணக்கம் தெரிவித்தாலும் வேலையை ஆரம்பிக்கலாமா? இன்னைக்கு நடக்கின்ற நாடகம் மிக அருமையான ஒரு நாடகம், சிறப்பான நாடகம். என்ன நாடகம்? என்ன நாடகம்? என்ன நாடகம்? நிறைய பேருக்கு என்ன நாடகம்னே தெரியாம வந்து உட்காந்துருப்பாங்க. சில பேர் ஏதோ பக்கத்து ஊர்ல பைக் செட் கட்டுது என்ன போய் பார்த்துட்டு வரும்னு உட்காந்துருப்பாங்க. சில பேர் என்னமோ பண்றாங்க, வீட்டுல தூங்குறதுக்கு இங்க உட்காந்து வேடிக்கை தான் பார்ப்போமே சில பேர் உட்காந்துருப்பாங்க. ஆனால் இந்த நாடகம் மிக அதி விமர்சையான ஒரு நாடகம். இன்னைக்கு நடக்கின்ற நாடகம் எப்பேற்பட்ட நாடகம்? இந்த நாடகத்து பேரை நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்ல முடியாது. ஏன்னா எவ்வளவு பேர் நாடகத்தை நல்லா பாக்குறாங்க, பெண்கள் எல்லாம் பாக்குறாங்க, ஆண்கள் எல்லாம் பாக்குறாங்க. இப்ப பெண்களுக்கெல்லாம் ஒரு சின்ன கொஸ்டின்,
இந்த நாடகம் நம்ம ஊர்ல நடக்காத நாடகம் கிடையாது. எத்தனையோ நாடகம் இருக்கு. ஆமா, போன வாரம் கூட நாடகம் ஆச்சு. மகமாயி, சின்ன கருப்பு, அப்புறம் பாண்டிச்சாமி, ஹரிச்சந்திர மயானகண்டம், சத்தியவான் சாவித்திரி, நிறைய நாடகம் இருக்கு. ஆனால் இன்னைக்கு நடக்கின்ற நாடகம் என்ன நாடகம்? யார்கிட்ட கேட்கல? அப்படி சொல்லி சிக்க மாப்பிள்ள இந்த அங்கிட்ட பொம்பளை ஆண்கள் என்ன நடந்தா ஒரு அத்தா சொல்ல மாட்டேங்குது. ஏக்கா அந்த நீங்க எல்லாம் சொல்லுங்க ராசாத்தில என்ன நடந்தா? ஏக்கா சொல்லுக்கா, ஒரு தண்டேட்டிவா அதுக்கு போக போற சொல்லு தண்டை. வள்ளி திருமணம் சொல்ல. வள்ளி திருமணம், வள்ளி திருமணம். சரி சொல்லி ரொம்ப நன்றி. எல்லாம் இந்த தினமாக ஒளி ஒளி அமைப்பாளர் மதுரை மாவட்டம் புயல் அன்று என்று வாழ்க லட்சுமி ஆஜஸ் நேர்களுக்கு திரையாடுதல் என்றார். நேர்களே, உங்களை சந்திக்குமாறு நாங்கள் லட்சுமி ஆஜஸ் நேர்களுக்கு திரையாடுதல் என்றார். இதெல்லாம் ஒரு அன்பு தாங்க, அன்பின் வெளிப்பாடு, வேற ஒண்ணும் கிடையாது. ஏன்னா சில பேர் பாசத்தை நமக்கு வச்சிருவாங்க, சில பேர் இந்த பாசத்தை சொல்ல முடியாம அவங்களை தெரிஞ்சு வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் அடுக்கல விடாது. ஏன்னா நம்ம எதுல விட்டோம்? பேச்சுல விட்டோம். ஆமா, இங்க இருக்கிற பெண்களுக்கு தான் முக்கியமான கேள்விதான். ஏன்னா நாங்கெல்லாம் வந்து ஆண் வர்க்கத்தின் சார்பாக பேச வந்திருக்கோம். ஏன்னா இன்னைக்கு இந்த உலகத்துல மிகவும் பாதிக்கப்படக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆண்கள் மட்டுமே. ஏன்னா மிகவும் சந்தோஷமாக இருக்கிறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா அது அனைத்தும் பெண்கள் மட்டுமே. ஏன்னு நான் சொன்னேன், இந்த நாடகம் வள்ளி திருமண நாடகம்னு உங்க எல்லா பேருக்கும் தெரியும். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், என்னை பத்தி ராசாத்திக்கு நல்லா நாடகம் பாக்குறீங்க. இந்த வள்ளி திருமண நாடகத்துல முருகனுக்கு வள்ளி வந்து எத்தனாவது பொட்டாட்டித்தா? அப்ப நீ சும்மா இருப்ப, நான் பொம்பளை கேட்கிறேன். நீ வேற உங்க வீட்டு கத்துக்கிருப்ப. அதான் யாரா சொல்லுங்க, எத்தனை பொட்டாட்டித்தா? சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. அப்படி சொல்றேன் ராசாத்தி. இப்ப என் மனசுல உள்ள சந்தேகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கேட்கிறேன் ஏத்தா ஒரே ஒரு சந்தேகம் கேட்கலாம்ல. முருகனுக்கு 2 பொண்டாட்டின்றது உலகத்துக்கே தெரியும். என்ன ஒரு விஷயம்னா, முருகப்பெருமான் 2 கட்டுனா அழகா வள்ளி திருமண நாடகம் வச்சு வேடிக்கை பார்க்குறீங்க. இதுவே உங்க வீட்டுல புரிச்ச 2 கட்டினா டேஷன்ல போய் உட்கார வைக்கிறீங்களே, எந்த விதத்துல நியாயம்? போய் தொலை தும்பிய குடிக்கியா? நல்லா உனக்கு ஆத்து உன்கிட்ட பாவம் மாட்டிக்கிட்டு முடிப்பாரு போல இருக்கு. போய் தொலைற தும்பிய குடிக்கின்றது ஒரே பட்சம் முடிச்சிருச்சு. அது ரைட்டுதான். ஏன்னா எல்லா பேருக்குமே ஒவ்வொரு ஆசை இருக்கு. ஆசையெல்லாம் ஓரங்கட்டு வைக்கலாமுங்க. ஏன்னா மதன்ராசி என்னடா மூக்க நம்ம அடிக்கிறதா? இருக்கட்டும். என்ன அடிக்குது? வேலை உனக்கு தானே ஆள் இல்ல, மலைக்கு போயிட்டு வந்துக்கிறேன். அதனால ஏன்னா எப்பேரு விஷயம் பார்த்தாலும் என்ன மலைக்கு போயிட்டு வந்தவொடனே என்ன செய்வேன்? சும்மா இருக்கோம். நீங்க வேற ஒரு விஷயம் தெரியுமாமா, இந்த உலகத்திலேயே 2 பேருக்கிட்ட பேச முடியாது. ஏங்க யாராவது சொல்லுங்க பாப்போம். 2 பேருக்கிட்ட நம்ம பேசவே முடியாது. யாராரு தெரியுமா? ஒண்ணு முட்டா பையன்கிட்ட பேச முடியாது, ஏன்னா நம்ம சொல்றத அவன் ஏத்துக்கிறவே மாட்டான். இன்னொன்னு படிச்சவன்கிட்ட பேச முடியாது, நம்ம சொல்றத அவன் புரிஞ்சுக்கிறவே மாட்டான். அவன் சொல்றத வேதம்னு சொல்லுவான். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்படித்தான் ஒருத்தர் ரொம்ப படிச்சிருந்திருக்கான். இன்னொன்னு முக்கியமான விஷயம் இருக்குல்ல, நீ எவ்வளவு சொன்னாலும் குடியாட ஏத்துக்கிறவனா அவனும் அதோட மோசம். எவ்வளவு சொன்னாலும் அவன் ஒரு தடவை பேசிக்கிருக்கான். என்ன பண்றதுக்கு ஒரு ஆள் இப்படித்தான் ரொம்ப படிச்சாலும் என்ன பண்ணிருக்காப்புல, ஒரு ஊருக்குள்ள நடந்து போயிருக்காப்புல. ஊருக்குள்ள நடந்து போறப்ப நடந்து போயிருக்கேன், பைக்கில் நடந்து போயிருக்கேன். அப்ப அந்த ஊர் முக்கில் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் செக்கு மாடு செக்கு சுத்திக்கிட்டு இருக்குது, செக்கு ஆட்டிக்கிட்டே இருந்திருக்காரு. அப்பதான் இவனுக்கு சந்தேகம். என்ன சந்தேகம்னா, இந்த செக்கு மாடு சுத்துச்சுல, மேய்க்கிறதுக்கு ஆளே இல்ல, மாடு மட்டும் தனியா சுத்திக்கிட்டே இருக்குது. அப்பதான் இவன் சுத்தி முத்தி பாத்திருக்காங்க, ரொம்ப படிச்சவன். என்னடா மேய்க்கிறதுக்கு ஆளே இல்ல, செக்கு மாடு மட்டும் தனியா சுத்திக்கிருக்கேன்னு சொல்லிவிட்டு இவனை வெறிக்க பாக்குறான். பக்கத்து வீட்டுல ஒரு ஆள் இருக்கான். அப்பதான் போய் ஒரு ஆள்கிட்ட போய் கேட்டானா, ஐயா இந்த செக்கு மாடு உங்கதா? ஆமாப்ப. ஏன் செக்கு மாடுத? எப்ப செக்கு மாடு அது பாட்டுக்கு சுத்திக்கிட்டு கிடக்குது, உன் பாட்டுக்கு வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கிய, ஒருவேளை அந்த மாடு சுத்தாம நின்றுக்குச்சுன்னா எப்படி கண்டுபிடிப்பேன்னு கேட்டிருக்கான். அப்பதான்
மணி அடிக்கிற சத்தம் நின்று போயிடும். மணி அடிக்கிற சத்தம் நின்று போச்சுன்னா மாட்டுக்கு எதுவும் பிரச்சனை ஆக்க வெளியே போய் பாப்பேன்னு இருக்காரு. இவன் படிச்சவன் கொஞ்சம் மெண்டா தானே யோசிப்பேன். அப்பதான் படிச்சவன் சொன்னானா, ஏப்பு மாடு சுத்த சுத்த மணி அடிக்க முடியாது எல்லா பேருக்குமே தெரியும். ஒருவேளை உங்க மாடு ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு கழுத்தை மட்டும் ஆட்டினாலும் டெங்கு சத்தம் கேட்க முடியலன்னு இருக்கான். அப்பதான் தானே சொன்னாரா, இப்படி எல்லாம் கேள்வி கேட்க கூடாது என் மாட்டை நான் பள்ளிக்கூடத்து பக்கமே மேய்க்க அனுப்புறதுலன்னு இருக்கான். ஆனா படிச்ச சில பேர் அப்படி இருக்கா மனுஷன். ஆனா ஒரு விஷயம் தெரியுமா, படிக்காத ஒரு மாமேதை நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா எவ்வளவோ விஷயம் இருந்தாலும் நம்ம சீமையை பயங்கரமான ஒரு சீமை உங்களுக்கு புரியாது. ஏன்னா இன்னைக்கு ராமநாதபுரம் சீமைக்குன்னு பெருமை கொடுத்தா 2 பேர் இருக்காங்க. யாராரு? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள், அப்புறம் நம்ம பசும்பொன் கண்டெடுத்த ஊனா முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள். இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கணும். 2 பேருமே கல்யாணம் முடிக்கல, அதனால நாட்டுக்கே பெருமை தேடி தந்தாங்க. ஆனா நம்மளாம் கல்யாணம் முடிச்சு என்ன பண்றோம், வெள்ளி செவ்வாய்க்கு வீட்டை வழக்க பார்த்துட்டு வாங்கிட்டு தெரியுறோம். என்ன பண்ணதுக்கு பொண்டாட்டி எல்லாம் மிரட்டி வச்சாதான் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியும். அப்படி விஷயங்கள் இருந்தாலும் நமது தேசிகமும் தெய்வீகமும் இரு கண்களாக பாவிக்கக்கூடிய அவ 2 பேருமே எந்த ஆசையும் இல்ல. பெண்ணாசை பொண்ணாசை எந்த ஆசை மண்ணாசை ஆமா 3மே இல்ல. ஒரு ஆசையும் இல்ல. நம்ம 3க்கு 4க்கு 5க்கு 7க்கு போயிட்டேன், 7க்கு போயிட்டேன். இன்னும் ஒரு சில பேர் வெறும் வெள்ளை பேப்பர்ல பொம்பளை எழுதி கீழே தூக்கி போடுங்களே, அதை எடுத்து 2 நக்கு நக்கு வாங்கி. ஆனா ஒரு விஷயம் தெரியுங்களா, நமக்கு அப்பா தொடர்ந்து அதை ஓரம் வச்சுட்டு இப்போ நம்ம எப்படி பாத்தீங்கன்னா கந்தர் மரவர் அகமுடையர் கடவுள் ஆணையா, அவர் கந்தனருள் பெற்ற எங்கள் தேவன் ஆணையா. தெய்வீக
தேவர் படலை பாராட்டி அனுப்பி வாரலி அன்பு ஐயா அவருக்கு நன்றிகளை நெஞ்சாலும் தெரியப்படுத்திக் கொண்டு ஏன்னா நம்ம வேலையை நம்ம நல்ல முறையில் பார்க்கணும். ஏன்னா நாடகம் நல்லது, ஒரு நாடகம். இந்த நாடகத்துல நல்லது ஒரு கலைஞர்கள் வந்திருக்காங்க. ஏன்னா இந்த உலகத்தை பொறுத்தளவுக்கு எல்லா பேருக்குமே ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்குதான் தெரியும். ஏன்னா அரே மதன் ராசு, நான் கேட்கிறேன், காசு போனா இன்னைக்கு வரும் போகும். என்ன காசு போனா இன்னைக்கு வரும் போகும். ஆனால் கடைசி வரைக்கும் நம்ம கூட வருவது எதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம செஞ்ச பாவமும் நம்ம செஞ்ச புண்ணியமும் தான் கூட வருமா. எத்தனை சொத்து சொகம் வச்சாலும் காசை கொண்டு நம்மளை புதைக்க போறது கிடையாது, இல்ல காசா அடிக்கி நம்மளை ஒண்ணு எரிக்க போறதும் கிடையாது. எத்தனையோ நம்ம கோடி கோடியா சம்பாதிச்சாலும் உடச்ச விறகு கட்டையை வச்சுதான் ஜோலியை போட்டு முடிக்க போறாங்க. அதுக்குள்ளேயும் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதத்துல ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த பாலா போன உலகத்துல வாழ்றத ரொம்ப கஷ்டம் நினைக்கிறாங்க. அதெல்லாம் மிகவும் தவறு. ஏன்னா பெத்தவங்க வச்ச பேரும் கடைசியில் பிணம் என்று மாறுது. நம்ம ஓடி ஓடி உழைச்ச சொத்து எல்லாம் நம்ம வாரிசு கிட்ட போகுது. நம்ம கூடி வாழ்ந்த பொண்டாட்டியோ ஐயோ புருஷன் செத்து போயிட்டாருன்னு நம்ம கூடவே விழுந்துக்கிட்டு சாகுது. ஒரு மசூரும் கிடையாது. 3 நாளைக்கு முக்கி முக்கி அழுகு. 4ஆனா இலைக்கு தலைக்கு எண்ணெய் வச்சு குளிச்சு போட்டு 5ஆனா கறி வச்சு திண்டு போட்டு 6ஆனா கட்டத்துக்கிட்டு 100 வேலைக்கு போயிடும். ஒரு மசூரும் கிடையாது. நீ ஏக்கரா காடுகரை வச்சிருந்தாலும் சரி, மாடி மாடியா வீடு கட்டினாலும் சரி, செத்து போயிட்டா ஐசு பட்டி வாடகைக்கு தான் தூக்கிட்டு வர போறாங்க. அதுக்குள்ள எதுக்கு ஒன்னே நாங்களும் போனா என்ன நீங்களும் போனா தெரியுதா முடியும் தெரியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆமா ஒருத்தருக்கு ரொம்ப நாளா இப்படித்தான் ஒரு ஆசை. என்ன ஆசை? நான் கேட்கிறேன், நம்ம என்னைக்கு பிறந்தோம்ன்றது பிறந்த நாள் எல்லா பேருக்கும் தெரியும். தெரியுமில்ல? நீ என்னைக்கு பிறந்த? எந்த வருஷம்? 2ஆம் மாசம் 3ஆம் தேதி 1990 பிறந்த. நானும் அதே வருஷத்து. இங்க இருக்கிற எல்லா பேருக்குமே நம்ம என்னைக்கு பிறந்தோம்ன்ற பிறந்த நாள் டேட்டு தெரியும். ஆனா யாருக்காவது நம்ம என்னைக்கு சாக போறோம்ன்ற டேட்டு தெரியுமா? தெரியாது. அப்படி மட்டும் தெரிஞ்சுட்டா நம்ம நிம்மதியா வாழ முடியுமா? நம்மளை நம்பி எவனாவது 10 ரூபா கடை கொடுப்பானா? எவனாவது 10 ரூபா கடை கேட்க, போடா நீயே பங்குனி பத்திர போய் சேர்ந்துடும் முட்டை, நீயே காசு இருக்கிற வச்சு விட்டுருங்க. இதான ஒரு இயல்பு. ஆனால் இப்படித்தான் பாருங்க, ஒருத்தருக்கு சாகுற நாளும் தெரிஞ்சு போயிருச்சு. யாரு குளிச்சமியா? என்னைக்கு சாக போறோம்ன்ற நாள் இவனுக்கு தெரிஞ்சு போயிருச்சு. ஆனா இவன் அழுகல, இவன் கோபப்படல, ரொம்ப சந்தோஷமா இருக்கான். சாகுற நாள் சந்தோஷமா இருக்காயா? அவனுக்கு அதுதான் பிளஸ் பாயிண்ட். சாகுற நாள் வந்துருச்சு மதன்ராஜு. யார வேணாலும் ஏமாத்தலாம், கடவுளை ஏமாத்தலாமா? கடவுளை நம்ம ஏமாத்தவே முடியாது. நம்ம ஏமாத்த நினைச்சா கடவுள் நமக்கு பெரிய ஆப்பு வைப்பாருன்றது ஒரு சின்ன கதை. நல்லா சொல்றேன் கேட்டுக்க. என்னைக்கு சாக போறான்ற விஷயம் தெரிஞ்சு போச்சு. இவன் சாக போற நாள்ல வேகமா கறிக்கடைக்கு போயிருக்கான். ஒரு கிலோவுக்கு நல்லீரமா எடுத்து வந்திருக்கான், ஒரு கிலோவுக்கு தனிக்கறியா எடுத்து வந்திருக்கான். ஒரு பக்கெட்டு நல்லீரம்பு சூப்பு வச்சுட்டு 1 கிலோ தனிக்கறியை போட்டு நல்லா வதக்கி பட்டை சோப்பு போட்டு வதக்கி வச்சிருக்கான். 12 மணிக்கு உசுறு போக போகுது. 11:45 சமையல் வேலையை முடிச்சிட்டான். 12 மணிக்கு வீட்டு வாசல்ல எம்மதரிமே கதவை தட்டாரு. டே மனித பூச்சி, கதவை புறனாங்கிறாரு. இவன் வேகமா கதவை திறந்துட்டு எம்மனை போட்டு கண்டாவே கடாவிருக்கான். ஏன் எம்மதரிமா, உனக்கு அறிவு இருக்கா? எண்ணியார வரேன்னு சொல்லிட்டு எண்ணியார வர்ற டக்குனு உசுரை பிடிச்சிருப்போ அப்படின்றான். எம்மனுக்கே ஆச்சரியம். ஏண்டா நான் வந்தா பயந்துகிட்டு எல்லா பேரும் ஓடுவாங்க, ஆனா நீ எப்படி சந்தோஷம் வரவேற்கிற? நிறுத்து, என் உசுரை பிடிக்கணும் அவ்வளவுதானே, பிடிச்சிட்டு போ. ஆனா எனக்கு ஒரு கடைசி ஆசை இருக்குன்றிருக்கேன். எல்லா பேரும் கடைசி ஆசையை நிறைவேற்றது வழக்கம். எமதேவன் கேட்கிறாரு, சொல்லு உன் கடைசி ஆசை என்ன? என் உசுரை பிடிக்கிறதுக்கு முன்னாடி என் வீட்டுல நீங்க ஒரு வாய் சாப்பிடணும்னு இருக்கேன். யமதர்மன் பாட்டாரு, டேய் என்னை கண்டு பயந்து ஓடுறீங்க தானே நிறைய பேரு, ஆனா என்னை சாப்பிட கூப்பிடுறிய மானிடா, நீ சொன்ன வார்த்தைக்காண்டி நான் உன் வீட்டுல சாப்பிடுறேன்னு சொல்லிவிட்டு யமதர்மன் சாப்பிட்டு கை கழுவுற இடம் எங்கன்னு கேட்டுக்காரு. அப்பதான் சொல்றீங்க, கொல்லப்புறத்துக்கு பின்னாடி கை கழுவுற இடம் இருக்கு, போய் கையை கழுவிட்டு வாங்கன்னு யமதர்மனை பின்னாடி பத்தி விட்டான். இந்த யமதர்மன் வந்தவரு பெரிய பிரம்ம ஏடம் எடுத்து வந்திருக்காரு. அதுலதான் யார் உசுரை எப்ப பிடிக்கிறோம்ன்ற கணக்கு வழக்கு ஃபுல்லாமே இருக்கு. யமதர்மன் கை கழுவுன நேரம் பார்த்து இவன் இந்த பிரம்ம ஏட்ட புரட்டி பார்த்திருக்காட்டா. பேரு இவன் பேரு தான் இருந்திருக்கு. நெஞ்சில கைய வச்சுட்டா, சண்டாலே கைய கழுவுனது நம்ம உசுரத்தாலே பிடிக்க போறேன். எப்படினாலும் நம்ம மாத்தி ஆரம்பி என்ன பண்ணிருக்கான், பக்கம் இருக்க பேரை கிழிச்சு கடைசி பக்கமா திருச்சி வச்சிருந்திருக்கான்.
அப்பாடா இன்னி தப்பிச்சா சொல்லிவிட்டு யமதர்மன் கையை கட்டு வந்தாரு. அப்பதான் யமதர்மன் சொன்னாரா, டே மானிடா, நானும் எத்தனையோ வீட்டுக்கு உயிரை பிடிக்க போயிருக்கேன். ஆனா நீ ஒரு ஆளு எனக்கு சாப்பாடு போட்டிருக்க. நான் உண்டல வீட்டுக்கு ரெண்டாவது பண்ண மாட்டேன். உன் உசுரை பிடிக்கலான்டே வந்தேன். ஆனா நீ சாப்பாடு போட்ட காரணத்தினால இன்னைக்கு உசுரை ஃபுல்லா நான் கடைசி பக்கம் இருந்து பிடிக்கலாம்னு நினைக்கிறேன்னு சொல்ல. இந்த முட்டை பேரை கழிச்சு எங்க வச்சிருக்கியா? கடைசி பக்கம் திருச்சி வச்சிருக்கா. பெரட்டி பார்த்தாரு, இந்த முட்டை பேருக்கு தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்லி பிடிச்சு விட்டாரு. இனி ஏமாத்த முடியலாமல கடவுள? யாரா வேணாலும் ஏமாத்தலாம், ஏமாத்தவே முடியாது. ஆனால் இன்னைக்கு வந்திருக்க ஆளுகள் லேசுப்பட்ட ஆளு கிடையாது, கடவுளுக்கு நிகரானவர்கள். ஆமா. ஆனா ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. குளிச்சாமி நம்ம போட்டோ கூட அர்த்தம் எடுக்காதடா. இருக்கட்டும் எல்லாத்துக்கும் நம்ம முதல்ல சமையல் முறைப்படி. குளிச்சாமி காதலிச்ச பொம்பளை கூட செத்து போச்சு. என்ன சொல்றீங்க? ஆமா, 80-90 இருந்தா என்ன செய்யும்? இருக்கு 85. வாக்குறதுலாமே சாகரகேசா பார்த்தா அப்ப எடுத்துட்டு அவருக்கு. ஆமா, எல்லா பேருமே சந்தோஷமா இருக்குதான் ஊர்ல திருவிழாவை நடத்துறது. ஆமா, அதான்டா எல்லாத்துக்கும் இந்த திருவிழா நடத்துறது அதுக்காண்டிட்டு. ஏன்னா ஆனா எப்படித்தே திருவிழாவை நடத்தினாலும் இந்த ஊர்ல விழா கமிட்டின்னு சில பேர் பார்த்தீங்கள, அவங்களுக்கு இந்த நாடகத்தை நடத்தி முடிக்கக்கூடிய வலி வேதனை ஃபுல்லா இருக்கு. ஒரு நாடகத்தை நடத்தி முடிக்கக்கூடிய அவங்க படுற பாடு எப்பேற்பட்ட பாடுன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா 1 லட்சம் 2 லட்சம் போட்டு ஆமா அவங்க தெற்கு வந்துருவாங்க. ஆனா 1 லட்சம் 2 லட்சம் போட்டு நாடகத்தை நடத்தினாலும் ஒரு சில ஊர்ல 150 ரூபாய் பாட்டை போட்டு அள்ளி வச்சு முடிஞ்சு போயிருவாங்க. ஆனா நம்ம ஊர் அப்படி பிள்ளை சொக்கத்தக்கமா உட்காந்து. சரி இருக்கட்டும், உன்னதான் முதல் நம்ப முடியாது. என்ன வேலை பார்க்க கத்திருக்க தெரியல. ஆமா, பப்பு டான்ஸ் முடிஞ்சு டான்ஸுக்கார பார்த்தா அது பார்க்காத பெருசு. அதோட இருந்துக்க, போய் மறுபடியும் சாப்பிட்டு வந்துடாத, அதோட இருந்துக்க போதும். அதனால டான்ஸ் எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ஒரு புத்திமதி சொல்லிட்டு நான் வேலையை சக்கு பாக்குறேன். அதனால எப்படி பாத்தீங்கன்னா வயசு பிள்ளைல உட்காந்துருக்கு, உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்தணும்ல. அதனால எப்படி பாத்தீங்கன்னா, டைட்டானிக் காதல் போல என் காதல் உள்ளாதப்பா, இது டைட்டான காதலப்பா, ரொம்ப வெயிட்டான காதலப்பா. அஸ்தரிக்கா ஓகா, அஸ்தரிக்கா ஓகா. உதயம் தேட்டரிலே உதயம் தேட்டரிலே
கேட்பாங்க. காதல் யாரு பண்ணாலும் தப்பு கிடையாது. நானும் ஒரு பிள்ளைய காதலிச்சேன், எங்க அம்மாவுக்கு பிடிக்கல. அப்புறம் ஒரு பிள்ளைய காதலிச்சேன், எங்க அப்பாவுக்கு பிடிக்கல. சரி, இப்பயும் ஒரு பிள்ளைய விழுந்து விழுந்து காதலிக்கிறேன், அது என் பொண்டாட்டிக்கே பிடிக்க மாட்டேங்குது. விளக்க மாத்த வச்சு அடிக்கணும். எதுக்குங்க? ஊர்ல பெரியவங்க தானங்க பழமொழி சொல்றாங்க, பழகின மாதிரி உலகம் நல்லா இருக்கு. என்னது பக்கத்துக்கு மறுபடியும் போனேன். எல்லா இடத்துலயுமே பிரச்சனை இருக்கு. ஆனால் ஒரு பிரச்சனை இப்போதைக்கு நான் வாய்ப்பாடை வாசி விட்டு முளத்தக்கறி பிடிக்கல பிடிச்சா சூப்பரா இருக்குப்பா. நமது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகா, நமது வேப்பனத்து கிராமமும் நமது கட்டத்தேவன்பட்டியில் அமர்ந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் கோவில் பொங்கல் உற்சவ திருவிழாவை முன்னிட்டு இவருக்கு முன்னாடி மிக சிறப்பாக உங்கள் முன்னால் அருமையான முறையில் நமது சித்துப்பட்டி திரு காவல்துறை உயர்திரு ஆய்வாளர்கள் அவர்கள் தலைமையிலும் சிறப்பான நமது கிராமத்தார்கள் முன்னிலையிலும் இவரது மேடையிலும் அது விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் குகுனை மணந்த குறிஞ்சி மலர் என்று சொல்லக்கூடிய கந்த பெருமானின் காதல் திருமணம் என்று அழைக்கக்கூடிய தமிழகத்தின் தலை சிறந்த நடிகர்கள் எல்லாம் பங்கேற்கக்கூடிய ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் புராண நாடகம் சிறந்த முறையில் உங்கள் முன்னால் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. இந்த நாடகத்தில் சிறப்பாக நடிக்க காத்தப்பட்டிருக்கும் நடிகர் சிகாமணி எமது மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தை செயற்குழு உறுப்பினராக பதவி வகிக்கின்ற மதுரை திருப்புவனம் அருகாமல் இருக்கும் கீழராக்கியம் அவர்கள் கண்டெடுத்த டி ஜெயபாண்டி அவர்கள் வேலன் நிறுத்தன் ஒருத்தர் அழைக்க காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாடகத்தில் குயிலின் மேலாக அழகாக பாடக்கூடிய கரூர் கண்டெடுத்த கரூர் குயில் ஸ்ரீ சக்தி பாரதி அவர்கள் ஸ்ரீ வள்ளி நாயாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். மற்றும் முருகப்பெருமானுக்கு வள்ளியம்மாருக்கும் கல்யாணத்தை நடத்தியா அப்படின்னு சபதமேற்று வருகின்ற மேலும் அறியாமல் இருக்கும் செம்மணிப்பட்டி கண்டெடுத்த எஸ் ஜெயபார்த்திபன் அவர்கள் நாரதர் மற்றும் சிறப்பான முறையில் அருமையாக உங்கள் முன்னால் 6 மணி கற்றுக் கொடுக்கும் 6 மணி சக்கரவர்த்தி அருமை பாசமிகு மாமா செய்யாமக்கள் கண்டெடுத்த சினிமா உலகத்தில் எப்படி டி எம் சௌந்தரராஜனும் நாடக உலகத்தை பொறுத்தளவு அருமை பாசமிகு மாமா செய்யாமக்கள் கண்டெடுத்த கே.ஆர். ரமதாஸ் அவர்கள் உங்கள் முன்னால் அருமணியம் என்பார். ஏற்றி எழுதி வைத்தி எழுதியதை சொல்லி வைத்தி கேட்டவளை காணோமட கூட்டி சென்ற இடமீதடா ஏற்றி எழுதி வைத்தி எழுதியதை சொல்லி வைத்தி கேட்டவளை காணோமட சென்ற இடமீதடா
பாட்டு. அந்த பழைய பாட்டுக்கு எவ்வளவு ரசிப்பு தன்மை இருந்தா ஐயா மாதிரிலாம் கை தட்டுவாங்க. ஆமா. அந்த பழைய பாட்டு தான். இப்போ வந்து பாட்டு வருது, நோத்தாடுறா நம்மாடுறா கேட்டா பாட்டுக்கிறியா, ஆளுமா டோலுமாங்கிறேன். ஆளுமா டோலுமா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆளுமா டோலுமான்னு 2 நாளைக்கு தான் பாடினாங்க. 3ஆம் நாள் காணும் அந்த பாட்டு. முந்தியெல்லாம் அந்த உலக சுற்று வாய்மன் ஐயா ஐயா படமெல்லாம் மாப்பிள்ள ஆமா 200 ரூபா ஓடி இருக்கு. இப்ப நான் பாடின பாட்டு எத்தனை வருஷம் தெரியுமா? 56 வருஷம். 56 வருஷம் பாத்தீங்களா? 200 நாள் ஓடின படம்லாம் இருக்கு. எம்ஜிஆர் ஐயா படம், சிவாஜி ஐயா படம்லாம். இப்போ ஒரு படத்தை 2 நாள் கூட தாங்க மாட்டேன் தூக்கிட்டு முடிச்சிடுறாங்க. ஏன்னா படம் மாதிரியே தெரிய மாட்டேங்குது. படமே இல்லையே. என்ன பண்றதுக்கு எல்லாமே தியேட்டர் பூரா தான் கல்யாண மாலை ஆக்கிட்டாங்களா? ஆமா, எல்லாமே காலம் மாற ஃபுல்லா மாறிக்கிட்டே தான் இருக்கு. அதுலயும் மாறாத நம்ம நாடகங்களை வச்சு வாங்குற கிராமத்தார்